தமிழ் வாசனை நான் உங்கள் தோழி மதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ மெடிக்கல்லையும் சரி ரொம்ப கடைங்களையும் சரி அந்த லெவலுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்க் போடணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மிஷின் இல்லாமல் கூட நம்ம கையிலேயே கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நான் இது மிஷினில் வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கையிலையும் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குது. இது வித் 10 ஹைட் பார்த்தீங்கன்னா 9 எடுத்திருக்கேன். 9 எடுத்திருக்கேன். ஏன் இந்த லெவலுக்கு எடுத்திருக்கேன்னா இது ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கெலாம் நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த 10 9 இதே இன்ச்சஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் நம்ம வீட்டில் வந்து எந்த சுத்தமான கிளாத் இருக்கோ அந்த கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட காட்டன் துணியில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வெளியே நம்ம மாஸ்க் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்குது. நம்ம வந்து இதை மாதிரியும் மாஸ்க் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது தான். அதுவும் நம்மளே ஸ்டிச் பண்ணதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கிளாத்தும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுவே காட்டன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னொரு லேயர் நமக்கு தேவை அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு லேயர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டா போதும். இதுக்காக தான் வந்து 10 எடுத்தது, 10 9 எடுத்தது. இது வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி சைட் ஃபுல்லாக இப்போ இந்த சைடில் வந்து நான் தைச்சிட்டேன். இப்போ இது என்ன பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணாமலேயே 1/4 இன்ச்சு கேப்புக்கு தையல் போட்டுக்கணும். நீங்கள் சுற்றியும் போட்டுக்கலாம். ஆனால் இப்படி போடும்போது இந்த கார்னர் மடிச்சுட்டு நம்ம போடும்போது இப்படி மடித்ததுனால இது ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதே போல் இந்த சைடும், அதாவது வித்து சைடு வந்து அகல சைடு வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டாச்சு. அதாவது கீழ் சைடு வந்து நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்டெப்பு இப்படி மடித்து போட்டிருக்கோம் ஸ்டிப்னஸ் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் ஓப்பனில் இருக்குது, பேக் மாதிரி ஓப்பனில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பும் போது பேக் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்கள் கேப் இருக்கா, இதுதான் பேக் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி தையல் போட்டுக்கிறோம். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஓப்பன் சைடு மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் சைடு வந்து அப்படியே விட்டுட்டு சேம் அந்த ஓர பக்கமாகவே நமக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி எல் ஷேப்பில் வருதா. திரும்ப இந்த சைடும் தையல் போட்டாச்சு. இதை மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுக்கணும். தையல் போட்ட பிறகு இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல, மேல் பக்கம் ஓப்பனில் இருக்குது தெரியுமா, இதையும் வந்து நம்ம நல்லா இப்படி மடித்து தைச்சிக்கிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கிறோம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிங்கன்னா போதும். இதே போல் லாஸ்ட் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். பாருங்க 1/4 இன்ச்சுக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். திருப்பி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் தெரியல. பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா போடவே நல்லாவும் இருக்குது திக்காக.
திக்காக வேண்டாம் அப்படின்னாலும் சிங்கிள் கிளாத் காட்டன் இருந்தால் அதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா பாருங்கள். அடுத்து நம்ம ஃபில்ட் வைக்கிறோம். அந்த ஃபில்ட் எப்படி வைக்கணும்னா, நம்ம ஸ்கட்டுக்கெலாம் வைப்போம் தெரியுமா, பாக்ஸ் ஷேப்பில் வைப்போம். நம்ம ஸ்கூல் ஸ்கட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் வைப்போம். ஸ்கட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை மாதிரி நம்ம இப்படி வைக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கீழே வைக்கணும். அதாவது கீழே பார்த்தா மாதிரி மடிக்கணும். அடுத்து ஒன் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தா மாதிரி மடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே பார்க்குற மாதிரி மடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே பார்க்குற மாதிரி மடிக்கணும். இதை நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் குண்டூசியால் பின் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி வேணும்னா அயன் கூட பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஃபில்ட்டு வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு தைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை மாதிரி வச்சு நம்ம ஃபில்ட்டு வச்சு அயன் பண்ணிட்டோன்னா தைக்கும் போது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு இப்படி உங்களோட நகத்தால் கொஞ்சம் கீறி விடுங்க. கீறி விட்டிங்கன்னா அந்த ஃபில்ட் வந்து அப்படியே படிஞ்சிரும். நம்ம இப்படி திருப்பிண்டா ஸ்கட்டுக்கு ஃபில்ட்டு வைப்போம்ல, அதே மாதிரி தான். இப்படி அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த சைடும் பின் பண்ணியிருக்கேன், இந்த சைடும் பின் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த சைடும் பின் பண்ணியிருக்கேன், இங்கேயும் பின் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தையல் போடும்போது விலகாமல் இருக்கும். அதாவது இந்த ஃபில்ட் எப்படி வைக்கணும்னு திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாத்து வந்து ஃபஸ்ட்டு கிளாத்து கீழே பார்த்தா மாதிரி வைக்கணும். அடுத்த ஃபில்ட்டு திரும்ப மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அடுத்த ஃபில்ட்டு திரும்ப கீழே பார்த்தா மாதிரி வைக்கணும். லாஸ்ட்டு ஃபில்ட்டு திரும்ப மேலே பார்க்கணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு இப்போ தையல் போடலாம். இப்போ இப்படியே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்க்கு எடுத்துகிட்டு வந்துக்குங்க. ஓரமாக அடிக்க வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சு கேப்க்கு அடித்தாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கத்திக்கிட்டே இருக்காங்க எங்கள் வீட்டு லவ் பேர்ட்ஸ். நான் பேசுகிறேன்னு நினச்சி கத்துறாங்க. இந்த 1/4 இன்ச்சு கேப்க்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபீல்ட்டு படிகிற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. கரெக்டாக வைக்க வரும். இதுவே நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அயன் பண்ணாதனால நம்ம அந்த ஃபீல்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த சைடு ஃபில்ட் வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சாச்சு. இப்படியே செட் ஆகிடுச்சு. இப்போ அதே போல் இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் வந்து ரெடி. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் இந்த சைடும், அதே போல் 1 இன்ச் வந்து இந்த சைடும் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு தான் வந்து 10 உங்களுக்கு வந்து வைக்க சொன்னேன். ஏன்னா நம்ம மடித்து எலாஸ்டிக் வச்சுக்கலாம். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல மார்க் பண்ண விதமும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம்ல, இதே மாதிரி மடித்து நம்ம இப்போ வந்து இதை இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே போல் அந்த சைடும் தையல் போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 சைடு நான் வந்து அடிச்சிட்டேன். இப்போ இந்த தையல் போட்டிங்க தெரியுமா, அந்த இதுக்கு வந்து இப்படி மடித்து கேப் வர அளவுக்கு திரும்ப நம்ம தையல் போடணும். அதாவது இந்த கேப்புக்குள்ளே எலாஸ்டிக் வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எலாஸ்டிக்கோ இல்லை நம்ம த்ரெட் நூல் வச்சு கட்டுற மாதிரியோ நம்ம வந்து இப்படி தையல் போட்டுக்கணும், கேப் இருக்கிற மாதிரி. அதாவது ஸ்கட்டுக்கு வந்து நம்ம நாடா போடுவோம்ல, அதை மாதிரி இந்த சைடில் கேப் இருக்கா போல் இந்த 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்ட அளவு வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து எலாஸ்டிக் வாங்கி வைக்க முடியல. இங்கே ஸ்டோர் எல்லாம் ஷாப் எல்லாமே வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால எலாஸ்டிக் வந்து கிடைக்கல. இருந்த எலாஸ்டிக் வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரஃப் யூஸ் துணியிலேயே வந்து ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணுறேன். இந்த ரோப் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு போதும். நீங்கள் வந்து சும்மா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்தா மாதிரி ஒரு ஃபோல்டு, அடுத்தது பண்ண ஃபோல்டை பார்த்தா மாதிரியே எதிர்பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு மடிப்பை இப்படி மடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், திரும்ப அகைன் 2த்தையும் ஒன்றா மடிச்சிருங்க. அதாவது இதை மாதிரி இருக்கணும். பைப்பிங்க்கு போடுவோம்ல, அதை மாதிரி நம்ம நாட்லாம் போடுவோம். நாட் தைக்கிறதுக்கு கம்பி கொடுப்போம் பார்த்தீங்களா, கம்பி கொடுத்து எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா இதை மாதிரி ரொம்ப மெலிசாக ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரோப் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மெலிசாவே எடுத்துக்கோங்க. மெலிசா மடித்து இதை மாதிரி நாடாக்கு தைக்கிற மாதிரியே தைக்கணும். கொஞ்சம் உருட்டி உருட்டி சின்னதாக நம்ம மெலிசா தைச்சிக்கலாம். இதை மாதிரி 2 சைடுக்குமே நான் வந்து ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாடா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 இன்ச்சுக்கு நம்ம வச்சுருந்தோம்ல, இதுக்கு வந்து சும்மா வைங்க, மடித்து ஃபோல்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சு இப்படி ஒரு தையல், அதாவது இந்த நாடா மேலே படுற மாதிரி போடாதீங்க, இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. தையல் போடணும். இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த 2 சைடுமே கொஞ்சம் இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா அந்த நாடா வந்து உள்ளே வந்து அமுங்கிடும். அப்போ நம்ம இந்த ஓரமாக தையல் போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது இப்படி இழுத்தா இப்படி வெளியே வரும், இந்த சைடு இழுத்தாரும் வரும். அந்த லெவலுக்கு நம்ம வந்து இப்படி தையல் போடணும். இதே போல் இங்கே எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே போலவே இந்த சைடும் இந்த நாட் வச்சு தைச்சிக்கலாம். சேம் தான். திரும்ப பாருங்கள், இப்படி வச்சு அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டோம்ல அதுக்குள்ளவே வச்சு இப்படி சும்மா இப்படி லைட்டாக மடித்து விட்டுக்குங்க. குட்டியாக சுருண்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சிட்டோன்னா இது இப்படி ஃபோல்ட் ஆகிடும். ஃபோல்ட் ஆனதும் இந்த 2 சைடும் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா கரெக்டாக நிற்கும். இப்போ என்ன பண்ணுறோம், தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். வீட்டில் இருக்கிற துணியில் அந்த துணியை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கூட இதை மாதிரி மாஸ்க்கு தைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட வீட்டிலே செய்யக்கூடிய அழகான மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாஸ்க் வந்து நம்ம எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா எலாஸ்டிக் வந்து எடுத்து நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு இந்த தையல் தெரியாத லெவலுக்கு இப்படி இழுத்து விட்டுக்கிட்டோன்னா இந்த தையல் போட்ட இடம் உள்ளே போயிடும். என்கிட்ட எலாஸ்டிக் இல்லாதனால நான் இந்த மாதிரி ரோப் போட்டிருக்கேன். அதே போல் இந்த சைடையும் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ இந்த ரோப்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட நம்ம அளவு பார்த்துட்டு காதோரம் அளவு பார்த்துட்டு இந்த லெவலுக்கு இப்படி வச்சு தையல் போட்டுட்டு இதை இப்படி இழுத்து விட்டுட்டோன்னா இது வந்து உள்ளே போயிடும், அடுத்த சைடு வந்து வெளியே வந்துடும். அப்படி இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் போடணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக, அதாவது 5 வித்து வந்து ஒரு 5 இது வந்து ஒரு 7 இன்ச்சோ நம்ம வந்து எடுத்தோன்னா நம்ம இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் துணி வந்து சைஸ் கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா, நம்ம ஃபில்ட்டு வைக்க ஃபோல்டு வைக்கலாம் கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். ஆனால் 5 வித்து வந்து 5 இது வந்து 7 ஹைட் வந்து ஒரு 7 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தான் நான் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் பார்த்துக்குங்க. இதே வந்து பாப்பாக்கெலாம் கூட கட்டும் போது காதோட பேக் சைடு வந்து இப்படி வச்சு நம்ம வந்து முடி போட்டு விட்டுடலாம். அழகாக இப்படி வந்து முடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கழட்டிக்கலாம். இது என்ன பெனிஃபிட் வீட்லேயே நம்ம தைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைப்பட தைச்சது நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது ஒன்று. இது வந்து நம்ம தான் தைச்சோம் அப்படின்னும் போது எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. துணி வந்து நம்ம சுத்தமான துணியில் தான் நம்ம வந்து தைப்போம். இன்னொன்று, இது அழுக்கானாலும் சரி நம்ம வந்து துவைச்சி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டபுள் கிளாத்தும் போட்டிருக்கோம், அதனால ஏர் ஃபில்ட்ரு நல்லா கொடுக்கும். சிங்கிளாக கூட நம்ம போடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு தைக்கும் போது, நான் சொன்ன இதே அளவுக்கு நீங்கள் எடுத்து தைக்கும் போது இது மாஸ்க் நம்ம கட்டும் போது என்ன வரும்னா நல்லா நம்ம நோஸில் இருந்து, அதாவது மூக்கில் இருந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இது ஃபுல்லாக கவர் ஆகி நம்மளோட வந்து இந்த வாய் தொண்டை வரைக்கும் நமக்கு வந்து இது மறைக்கக்கூடியது.
இப்படி மறைச்சி ஃபுல்லாக கட்டும். இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே சேஃப். கடையில் வாங்குறத விட இது நமக்கு ரொம்பவே பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏன்னா மூக்கில் இருந்து தொண்டை பகுதி வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி வரும்போது நமக்கு ரொம்பவே சேஃப் தானே. இது கட்டிக்கலாம், அவ்வளோதான். என்கிட்ட மிஷின் கிடையாது, நான் வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். சேம் நான் சொன்ன மாதிரியே கிளாத் எடுத்து நீங்கள் இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீடில் எடுத்து கையிலையே வந்து எமிங் பண்ணுங்கள். எமிங் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் நான் என்னென்னலாம் சொன்னனோ அதே போல் நீங்கள் கையிலேயே அழகாக ஓரமாக அடிச்சுட்டு இதை மாதிரி ஃபில்ட்டு வைக்கும் போது பின் வச்சு குத்திடுங்க. பின் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து எமிங் பண்ணிக்கோங்க. எமிங் பண்ணிவிட்டு இதே மாதிரி மடித்து திரும்ப எமிங் பண்ணுங்கள். உங்களுக்கு கயிறு நாடா இருந்துச்சு அப்படின்னா, இல்லாட்டி ஏதாவது உருண்டை நாடா இருக்கும் தெரியுமா, அந்த நாடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எலாஸ்டிக்கே இருந்ததாக கூட ரொம்ப பெஸ்ட்டு. எலாஸ்டிக் போட்டு கையிலேயே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.